ஃபேமிலி டைரக்டர் வந்து யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. அவருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல. லவ்வர் பண்ண டைரக்டருமே யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. அவருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல. இப்போ அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கணுன்றதுலாம் இல்ல. பேசிக்காவே சினிமா அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க? நீங்க ரைட்டிங்லேயே தெரியும். அவங்களோட விஷன் என்னவா இருக்கு? நம்ம வந்து ஒரு ஷார்ட் பேசிக்கா நம்ம படிக்கும்போதும், இப்போ நம்ம ஒரு ஷார்ட் எப்படி அவங்க ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஃபார்மட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து பேப்பர்ல இருந்து படிச்சாதான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து திரைக்கதை வடிவமா ஜான்ர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. இது கதைகளை பொறுத்து மட்டும்தான். அதாவது எங்கேயுமே நாங்க கம்பெனியில பண்ற படங்கள் வந்து பர்டிகுலரா இந்த ஏ ரேட்டடா இருக்கலாம், யூ ரேட்டடா இருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பொதுவாகவே நீங்க வந்து இப்போ ஒரு இயக்குனராக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன கதை சொல்ல வந்திருக்கீங்களோ அந்த கதையை சொல்றதுக்கான ஒரு மீடியம் தானே இது. இப்போ அந்த மீடியம்க்கு நீங்க என்ன திரைக்கதை எழுத முடியும், உங்களால பெட்டரா என்ன பிரசன்ட் பண்ண முடியும், மக்கள் கிட்ட எவ்வளவு. ஒரு கம்பெனியில அடுத்து ஒரு படம் பண்றோம், அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் தான், ஒரு கிரைம் பேஸ்ட் உள்ள த்ரில்லர் படம் தான் அது. அண்ட் வந்து இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபிலிமே அடுத்து பண்றோம். ஒரு ஜாலியான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா உள்ள ஒரு படம். முக்கியமான சில கம்பெனில இருந்து நரேஷன் கேட்டு ஓகே பண்ணுவாங்க. ஸோ அதனால பர்டிகுலரா நீங்க வந்து நான் வந்து நரேஷன்ல நான் சொல்றேன் இதுல பண்றேன்றதுலாம் நீங்க நல்ல கதை எழுதிங்கன்னா போதுன்றதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா நல்ல கதை எழுத நீங்க பிச் பண்றதுக்கான விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஓப்பனா எல்லா கம்பெனிஸோட மெயில் ஐடிஸ் இருக்கு, ஓப்பனா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து மெயில் பண்ணலாம், பிஸ்டேக் அனுப்பலாம். அந்த பிஸ்டேக் பார்த்துட்டு அடுத்த கட்டமா அவங்க படம் ஆஸ்ட்ரோனட்டா ஒர்க் பண்ணிருக்கணும், இவங்களோட இவ்வளவு நாள் இருந்திருக்கணும், இத்தனை ப்ரொஃபைல் இருக்கணும், இந்த ஏஜ் இருக்கணும்ன்ற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இன்னைக்கு நான் இல்லைன்னு தான் பாக்குறேன். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நிறைய கம்மியா இருக்கு. நல்ல கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. க்ரௌடு சேருமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் நாங்கள் போஸ்ட் போட்ட ஒரு 7th மினிட்லேயே எல்லா ஸ்லாட்டும் ஃபில் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ யுவாவை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ட்ரஸ்ட்டு தான் இது. எங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு ஸ்பான்சர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஒரு டெபாசிட்டாக நாங்கள் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். சின்னதாக பண்ணாலும் ஃபுல்லாக மனசார பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்துட்டு நாங்கள் ஒரு 5 years பேக் பண்ணோம். ஸோ அது என்னென்னா, ஒரு 100 பசங்க, காலேஜ் பசங்க சேர்ந்து ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒரு அன்ப்ரிவிலேஜ்ட் சைல்டை வந்துட்டு ஒரு நாளைக்கான செலவுகளை எடுத்து அவங்கள சினிமாவுக்கு கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணோம். அது ஆக்சுவலாக நாங்கள் பண்ணும்போது ஒரு 100 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். பட் அந்த போஸ்ட் நாங்கள் போட்டு ஷேர் ஆனப்போ நிறைய பேர் இந்த தாட்ஸ் இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது ஒரு 200 குழந்தைங்களுக்கு நாங்கள் பண்ணுற மாதிரி எங்களுக்கு மாறிச்சு. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி தான். அது எப்படி கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ஆக்ட் ஆஃப் குட்னஸ்க்காக ஒரு 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 பெரிய க்ரௌடு நிற்கிதோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்தது தான் அந்த ஈவெண்ட்டு. ஸோ அப்போத்துலேருந்து தொடர்ந்து சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ பியூர் சினிமாவோட கொலாபரேட் ஆனது அதான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு 3-4 months பேக் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு இங்கே ஸ்க்ரீன் ஆகி ஜெயிச்சப்போ எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜெயித்தோம். ஆஸ்கர் குவாலிஃபைங் ஃபெஸ்டிவல் வரைக்கும் போனோம். பட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் புஷ்ஷும் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸும் எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டு கிடச்சது வந்துட்டு இங்கே பியூர் சினிமாவில் தான். அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்துட்டு அது ரொம்ப பெருசு. ஸோ எனக்கு அவர் பண்ணதுக்கு நாங்கள் திருப்பி எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நானாக அவர்கிட்ட வாலண்டியராக போய் அருண் சார்கிட்ட கேட்டேன், இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவர் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணலான்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்போவுமே ஒரு இன்ஸ்பைரிங் ஃபிகராக இருந்திருக்காரு, நான் அவர்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட் இப்படி பண்ணலாங்கும் போது இதுக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக போகலாங்கும் போது கிட்டத்தட்ட $1 million வருகைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குன்னே நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படம் ஹிட்டாக இருக்கு, இல்லை ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாரோ ஒரு பெரிய பொருட்செலவோ இருக்கணும்னு நினைக்கும் போது வெறும் கான்டென்ட்டை மட்டும் நம்பி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எம்பவர் பண்ணுங்கிற ஈவெண்ட் இருக்கும்போது எங்களுக்கு யுவராஜ் சார் தவிர வேறு ஆப்ஷனே போகல நாங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கேட்டோடனே வந்துட்டு எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் உடனே வரேன்னு சொன்னார். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கெவினுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கும் போதும் அது எந்த கதையை பண்ணணும்னு நினச்சது வந்து முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய விதமான கதைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதில் வந்து நான் முக்கியமாக இந்த கதையை தான் நான் எடுக்க போகிறேன்னு தேர்வு பண்ணி அதுக்கு ஒரு திரைக்கதை எழுதி நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன பொருட்செலவு இருந்தோ அதில் ரொம்ப நேர்த்தியாக ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து இன்னும்
திரைப்படங்கள் பண்ணும்போதும் முக்கியமான கதைகளை பண்ணணுன்ற நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து எனக்கும் பியூர் சினிமாக்கும் முன்னாடியே ஒரு தொடர்பு இருக்கு. சினிமாவை நம்ம வந்து கத்துக்கும் போதோ, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போதோ, பியூர் சினிமா ஏதோ ஒரு விதத்துல என்னோட தொடர்புபடுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க திரைக்கதை புனவி புக்கை வந்து நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். ஸோ அது இல்லாம நீங்க யூடியூப்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் எனக்குமே ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கு. நான் வந்து தொடர்ந்து உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, இப்ப நம்ம சினிமாவை கத்துக்கிறதுக்கான மீடியம்ன்றது இருக்குல்ல. அ இப்ப சினிமாவை கத்துக்கிறதுக்கான ஒரு மீடியமா தான் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து பெரிய நிறைய பேரால வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல படிக்க முடியலனாலோ, பெரிய ஃபிலிம் ஸ்கூல்ல போய் நம்ம வந்து ஒரு கிராஜுவேட் பண்ண முடியலனாலோ, இங்க வந்து அத வந்து எப்படி எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றத வந்து ஒரு ஒரு ஃபார்மட்டா நீங்க கண்டுபிடிச்சு, அதுக்கு வந்து இங்க பெரிய எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லாம நீங்க தனியா இயங்குறது வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. வாழ்த்துக்கள் அருண் சார். வந்து நீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் எளிமையான மக்கள் கிட்ட சினிமாவை சேர்க்கறதுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் வந்து எனக்கு வந்து பொதுவாகவே சினிமா வந்து நான் ஒரு திருவண்ணாமலையில் ரொம்ப ஒரு 35 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஊர் ஒன்று, குயிலம்னு ஒரு ஊர். நீங்கள் கூகுள் பண்ணால் கூட அந்த ஊர் வராது ஆக்சுவலி. நான் அந்த ஊர்லேருந்து வந்த ஒரு ஆள் தான். எனக்கு வந்து 2012 வந்து நான் சென்னைக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு வந்தேன். எனக்கு என்னோட ட்ரீம் வந்து எல்லாமே என்னன்னா, அப்போ வந்து மெட்டீரியல்ஸாவோ இப்போ இன்னைக்கு யூடியூப்ல இவ்வளோ விஷயங்கள் ஆக்டிவாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது. அன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னா கூட அதோட ப்ராசஸ் வந்து பெருசாக இருந்தது ஆக்சுவலி. இவ்வளோ இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அன்னைக்கு அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. ஸோ அந்த சூழலில் நான் வந்து சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு வந்தப்போ எனக்கு அந்த டைமில் கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இன்னைக்கு குட்டி குட்டியாக நாம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே புக்கை படிக்கணும்னா அதுக்கு பெரிய விஷயங்களா வந்து பியூர் சினிமா இருந்திருக்குன்றது தான் அந்த டைம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த இப்போ எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போ வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸை வந்து நம்ம இங்க இந்த லாங்குவேஜுக்கு இந்த மக்களுக்கு இதை கடத்தணும், கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களோட நாலேஜை வளர்க்கணுன்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளார இருந்து பெரிய லாங்குவேஜ் ஸ்கோப் இல்லாம ஒரு இங்கிலீஷ் தெரியாம மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தெரியாம இருக்கும்போது என்னோட சினிமா நாலேஜை வளர்க்கறதுக்கு கண்டிப்பா அந்த புக் வந்து பெரிய பார்ட்டா ப்ளே பண்ணியிருக்குன்றது நான் கண்டிப்பா நாங்கள் பெருமையாவே சொல்லிக்கிறேன். நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வச்சு எப்படி எவால்வ் ஆகுறன்றது, ஸோ அதுக்கான விஷயங்களை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன வேலை பண்ண போகிறன்றது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவரோட யூடியூப் சேனலில் போயிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே நீங்கள் ஓரளவுக்கு ஃபில்ம் மேக்கிங்கான எல்லா டெக்னிக்ஸுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா கலர்ஸ் தியரிலேருந்து குட்டி குட்டியாக எடிட்டிங்லேருந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லேருந்து ஒரு சீனோட ரைட்டிங்லேருந்து டயலாக்ஸ் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் அவ்வளோ மைனூட்டாக விஷயங்கள் குட்டி குட்டி வீடியோவும் போட்டிருக்காரு, லென்த்தி வீடியோவும் போட்டிருக்காரு. அது இல்லாமல் தொடர்ந்து எவ்ரி வீக் வந்து இங்கே வர ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் வந்து எவ்வளோ மக்கள்கிட்ட சினிமாவை இன்னும் எளிய முறையில் எப்படி அணுகிறதுன்றதுக்கான விஷயங்களும் தொடர்ந்து இதை இனிஷியேட்டிவ் எடுக்கிறது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் சார். ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறத விட இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. இப்போ என்னை பற்றி சொல்கிறத விட சினிமா பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறதுனால இங்கே இருக்கிறவங்களோட நாலேஜ் இன்னும் பெட்டராகவும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்குறதுனா கேட்கலாம், பேசலாம். ஆக்சுவலாக உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். இப்போ குட் நைட், லவர், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜானர்ஸ் மட்டும் தான் ஸ்டோரி பிச் பண்ணும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, இல்லை க்ரைம் த்ரில்லர் இல்லை வேறு மாதிரி ஜானர் வந்தாலும் அதை உட்காந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணால் உங்கள் மைண்ட் செட்டில் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குமா சார்? லைக் உங்கள் இதுவரையும் உங்கள் வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்த மூவிஸ் எல்லாமே எல்லாம் லைக் யூ ரிலேட்டட் மூவிஸ் தான் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு டெபியூட் டேரக்டர் வந்து ஸ்டோரி சொல்லும் போது அதில் ரொம்ப வைலன்ஸ் இருந்தாலும் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இருந்தாலும் அதில் உங்களை அப்ரோச் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி தருவீங்களா? அது வந்து பர்டிகுலராக ஜான்ரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. இது கதைகளை பொறுத்து மட்டும்தான். அதாவது எங்கேயுமே நாங்கள் கம்பெனியில் பண்ணுற படங்கள் வந்து பர்டிகுலராக இந்த ஏ ரேட்டடாக இருக்கலாம், யூ ரேட்டடாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பொதுவாகவே கதை பிடிச்சிருந்தா பண்ணுறோம், அவ்வளோதான். அது வந்து அந்த கதை வந்து எக்ஸைட் பண்ணுதா, அந்த கதை சொல்லப்படணுமான்றது தான் விஷயமா இருக்கே தவிர பர்டிகுலராக ஜான்ரு பேஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கதைகள் வேணால் பிச் பண்ணலாம். எல்லா கதைகளுக்குமே இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கம்பெனியில் அடுத்து ஒரு படம் பண்ணுறோம், அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் தான், ஒரு க்ரைம் பேஸ்டு உள்ள த்ரில்லர் படம் தான் அது. அண்ட் வந்து இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபிலிமே அடுத்து பண்ணுறோம். ஒரு ஜாலியான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா உள்ள ஒரு படம், ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அது. ஸோ அதுவுமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ பர்டிகுலராக ஒரு ஜான்ரு பேஸ்டாக ஒரு இந்த கதைகள் பண்ணலாமா இல்லையா அந்த மாதிரிலாம் இது மேலே கதைகள் தான் மேஜராக நாங்கள் பார்க்கப்படுறோம். சார், ஒரு டெபியூட்டன் டேரக்டர் ஒரு டேரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது தவிர இவரால் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும்?
ஒரு ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கணுமா, இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கணுமா, அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கணுமா, இந்த மாதிரி எந்த ஃபேக்டர் வந்து ஓகே உன்னால் படம் எடுக்க முடியும், ஸ்க்ரீன் பே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை தவிர என்ன சார் பார்ப்பீங்க? இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்க நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண டேரக்டர்ஸ்கிட்ட? என்னடா ஆக்சுவலி நான் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 2 படத்து டேரக்டர் வந்து யார்கிட்டையும் ஒர்க்லாம் பண்ணல. நான் அது கதையை பொறுத்து மட்டும்தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே படம் கொடுக்குறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நல்ல கதைகள் எழுதினாலே திரைப்படம் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து இன்னைக்கு இருக்குது. ஒரு நல்ல டிஓபியாக இருக்கலாம், நல்ல ஒரு எடிட்டராக இருக்கலாம். இன்னைக்கு வந்து கூட நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் அப்படி தான் நம்பணும். டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அவருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. லவ்வர் பண்ண டேரக்டருமே யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அவருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கணுன்றதான் இல்லை. பேசிக்காகவே சினிமா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் ரைட்டிங்லேயே தெரியும் அவங்களோட விஷன் என்னவா இருக்குது. நம்ம வந்து ஒரு ஷார்ட் பேசிக்காக நம்ம படிக்கும்போதும் இப்போ நம்ம ஒரு ஷார்ட் எப்படி அவங்க எழுதியிருக்காங்கன்னு படிக்கும்போதே தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக எடிட்டாக அந்த பர்டிகுலராக இந்த விஷயங்களில் என்ன விஷயங்கள் வேணும் வேணான்றது அவங்க எழுதும் போதே தெரியும் இவங்களால எடுக்க முடியுமா இல்லையான்றதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம கதை எழுதுறது வேற, திரைக்கதை எழுதுறது வேற. இப்போ அந்த திரைக்கதையை படமாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டைரக்டரால கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது படிக்கும் போதே ஓரளவுக்கு விஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன கன்வே பண்ண வரேன், இப்போ இந்த கதையில என்ன இந்த பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை வந்து அவன் எப்படி கன்வே பண்றான்றடமே எனக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுத்திடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் பயங்கரமாக நம்புறது என்னன்னா நல்ல கதைகள் எழுதணுன்றது மட்டும்தான். ஸோ வந்து நல்ல கதைகள் எழுதும் போதும் அது ஈஸியாகவே அது படமாக மாறிடும். இன்னைக்கு வந்து டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக பெரிய பொருட்செலவில் அந்த படங்கள்லாம் ஓடாமல் போயிருக்கு. ரொம்ப பட்ஜெட் கம்மியாக ரொம்ப அதில் வந்து மேக்கிங் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரினா கூட அந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பர்டிகுலராக நான் நம்புறது வந்து நல்ல கதைகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணுன்றது மட்டும்தான். ஸோ அதை தாண்டி நான் எதுவும் பெருசாக யோசிக்கல. இப்போ நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான், நான் நல்ல கதைகளை மட்டும் சொன்னால் போதுன்றது தான் என்னோட விஷயமா இருக்கு. தேங்க்ஸ் உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு. என்னோட இது வந்து லைக் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து அஜித் சார் வந்து லைக் இந்த ஃபிலிம் சக்ஸஸ் பார்ட்டியை ஏதோ மீட் பண்ணும்போது வெல்கம் டு த ரேஸ் கிளப் அப்படின்ட்டு, மீன்ஸ் அந்த டாப் ஹீரோஸ் ரேஸ் கிளப்பில் நீங்களும் வந்ததுக்கு பி ரெடின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி டேரக்டர்ஸ்க்கு யங் டேரக்டர்ஸ் வரும்போது லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா வெல்கம் டு த ரேஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில், இப்போ உங்களுக்கு லைக் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைக் இப்போ நீங்கள் யூ ஸ்டெப்ட் இன், அதில் யூ டேஸ்டட் குட் சக்ஸஸ். இப்போ இதை வந்து இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் நியூவாக வர்றவங்க அந்த இதை தக்க வைக்கிறதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் என்னவா இருக்கும்? மீன்ஸ் லைக் இப்போ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டு த ரேஸ் கிளப்னு சொல்கிற அளவுக்கு லைக் யூ ஹவ் ஸ்டெப்ட் இன் வித் குட் சவுண்ட். மீன்ஸ் நான் சொல்கிறது லைக் நியூ கம்மர்ஸ் ஸ்டெப் இன் பண்ணிவிட்டு தே டேஸ்ட் குட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற சினி இண்டஸ்ட்ரியில் ஹவு டு ஹேண்டில் தட் பொசிஷன், ஹவு டு ஹேண்டில் தட், அதுக்கு இந்த 3 ஆக்டர்ஸ், டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட சஜஷன் என்ன? அதான் ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து பொதுவாகவே ஒரு சக்ஸஸ்ன்றது வந்து கண்டிப்பாகவே மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எனக்கு வந்து இங்கே எல்லாருக்குமே நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், வேலை பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. சக்ஸஸ் அதுக்கான பொசிஷனிங்காக இருக்கட்டும், அதை நம்ம தக்க வச்சுக்கிறதுலாம் வந்து அதை பற்றி பேசுறது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. நான் என்ன நம்புறேன்னா ஒழுங்காக வேலை பண்ணணும், ஒழுங்காக வேலை பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நம்புறேன். நான் வந்து 3 படம் பண்ணும்போதும் அதுக்கான ரிசல்ட்ஸ் நோக்கிலாம் நான் ஓடவே இல்லை, நான் அதுக்கான வேலையும் பண்ணல. ஏன்னா வந்து குட் நைட் பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து அந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டா போதும், ஏன்னா ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூ இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்கணுன்றது மட்டும் தான் என்னோட கோலாக இருந்துச்சே தவிர அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா, அந்த படம் சக்ஸஸ் ஆகுமா, அதுக்கு பிஸ்னஸ் ஆகுமான்றதெல்லாம் நான் யோசிக்கல. நான் ஒரே ஒரு கோலை மட்டும் தான் வச்சுக்கிட்டேன், இந்த படம் பண்ணுறோம், ஷூட்டை முடிக்கிறோன்றதான் என்னோட கோலாக இருந்துச்சு. நான் அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ வந்து இப்போ பெரிய லீக் சின்ன லீக்ன்றதுக்குள்ளே நான் கண்டிப்பாகவே நான் அதை ப்ரமோட் பண்ணுறதாவே இல்லை. இப்போ நான் இந்த இமேஜ் இருக்கணும் அந்த இமேஜ் இருக்கணுன்றதுக்குள்ள நான் ஃபாலோ ஆகலை. நீங்க வந்து இப்போ ஒரு இயக்குனராக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கதை சொல்ல வந்திருக்கீங்களோ அந்த கதையை சொல்றதுக்கான ஒரு மீடியம் தானே இது. இப்போ அந்த மீடியம்க்கு நீங்க என்ன திரைக்கதை எழுத முடியும், உங்களால பெட்டரா என்ன ப்ரெசென்ட் பண்ண முடியும், மக்கள் கிட்ட எவ்வளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்ன்றதுதான் நம்ம டிஸ்கஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி நம்ம வந்து இதுக்குள்ள பிசினஸ் ஆஸ்பெக்ட்குள்ள கொண்டு போனீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வேற ஒன்னா இருக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம இந்த ஒரு டிஸ்கஷன்ல வந்து ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்குள்ள போட்டீங்கன்னா ஸோ அதோட ஒவ்வொரு பேட்டர்னுமே வேற. இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டரா பெரிய லீக் போயிட்டாங்களா, டைரக்டரா பெரிய லீக் போயிட்டாங்களா, ஒரு ப்ரொடியூசரா பெரிய லீக் போயிட்டாங்களான்ற விஷயங்களுக்குள்ள அது டிஸ்கஷனா இல்லாம ஸோ இங்க எவால்வ் பண்றதுக்கான விஷயங்கள். அப்போ இங்க எல்லாருமே
ஒரு புது படம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனர்களா இருக்கீங்க, ஒரு 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 திரைப்படம் பண்றதுக்கான என்னென்ன ஃபேக்டர்ஸ் இங்க சப்போர்ட் பண்ணோம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்றது தான் நம்மளோட டிஸ்கஷனா இருக்கலாம். ஒரு நல்ல கதையை எழுதி இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில பிச் பண்றதுக்கான ப்ராசஸா இருக்கட்டும், ஒரு ஆக்டர் கிட்ட பிச் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும், ஸோ அதை டிஸ்கஸ் பண்றது வந்து இன்னும் ஹெல்தியா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கு. நீங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சுன்னா எல்லாமே உங்களை சுத்தி கிரியேட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ஒரு படம் பண்ணி ஒரு இயக்குனரா ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை ஒரு 10 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கால் பண்ணி உங்களோட நீங்க அடுத்த படம் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த படத்தோட பேட்டர்ன்ல நீங்க ஆல்ரெடி பண்ண படத்தோட பேட்டர்ன்ல இருக்க பெரிய ஹீரோஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஈஸியா நடந்துரும் ஆக்சுவலி. ஆனா முதல் படம் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம வந்து கத்துக்கணும், அதுல தான் நான் எவால்வ் ஆகணும். இப்ப நம்ம வந்து சக்சஸை தக்க வச்சுக்கிறது வந்து விஷயமே இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல படம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே ஃபார்ம் ஆயிடும். திரும்பி நல்ல படம் பண்ணலாம், அது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ அதுக்கான விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம நல்ல படம் பண்றதுக்கான ஃபோக்கஸ்ல மட்டுமே நம்ம இருந்துனா இன்னும் பெட்டரா நம்ம எவால்வ் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. லவ்வர் படம் எக்ஸி எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அந்த ப்ராசஸே அந்த புதுசா இல்லாம அது நார்மலான ஒரு லவ் ஃபிலிம் இல்லாம அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கா ரியாலிட்டி அப்படியே சொல்ற மாதிரி இருந்தது. அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. லவ்வர் வந்து அது கதை கேட்டு ஜட்ஜ் பண்ற படமும் இல்லை. எனக்கு வந்து பொதுவாகவே நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் மகாராஷ்டிரால வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு வெட்டி கொண்டு இருக்கான்ற நியூஸ் பார்த்துருக்கேன் நான் ஆக்சுவலி. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நான் படிச்சிருக்கேன். நம்ம அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். அனிமல் மாதிரி படங்கள் வந்து இங்க இன்னமும் பெரிய மார்க்கெட்டிங் லெவல்ல பெருசா போயிருக்கு. எனக்கு என்னன்னா வந்து ஒரு மேல் சைட்ல இருக்க ஒரு ஈகோயிஸ்டிக்கான கேரக்டரோ சாவனிஸ்டிக்கான தன்மையோ வந்து ஒரு ப்ரமோட் பண்ற படங்கள் வந்து ஒர்க் ஆகும் போதும் நம்ம வந்து ஒரு லவ்ல இருக்க சிக்கலை சொல்லலாம். இப்போ வந்து பேசிக்கா லவ்ன்றது வந்து என்னவா இருக்கு, இன்னைக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்னஸ் அதிகமா இருக்கு. அதை வந்து என்னவா இருக்கணும், ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்து ஒரு 2 பேரோட லைஃப் வந்து என்னவா இருக்கணும்ன்ற விஷயங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றதுக்கான விஷயங்களா இருக்கட்டும். அந்த படத்துல வந்து நாங்க நினைச்ச விஷயங்கள் சிலது வந்து கம்யூனிகேட் ஆகாமையும் போயிருக்கு. ஸோ நாங்க சில ஷார்ட்ஸ் வந்து நாங்க நினைச்சு வச்சது வேற, கம்யூனிகேட் ஆனது வேறையா இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த படம் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனை இங்க கிரியேட் பண்ணிருக்கு. நான் வந்து ரெகுலராகவே நான் ட்விட்டர்ல பார்க்க முடியுதா இருக்கட்டும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயங்கள் எழுதும் போதும் அவங்களோட லைஃப்ல கடந்து வந்ததை வச்சுதான் அவங்க அந்த படத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து இந்த லவர் படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்க உங்க லைஃப்ல கடந்து வந்த உங்களோட சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டா வந்திருக்குமா, நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணோமான்ற விஷயங்களை வச்சுதான் நம்ம அந்த படத்தை வந்து அளவுகோல் இடுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு லவர் படத்தை பத்தி யாராச்சும் பேசினாலோ யாராச்சும் அதை பத்தி கேட்டாலோ. ஏன்னா அந்த படம் பண்ணும்போது நான் வந்து வணிக நோக்கத்தோட பண்ணவே இல்லை அந்த படம். ஸோ வந்து அந்த படம் பண்ணும்போதுமே எனக்கு தெரியும் அந்த படம் வந்து ஒரு பிஸ்னஸா ஒரு பெரிய நம்பர் பண்ற படம் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு பண்ணும்போதுமே தெரியும் அது. ஏன்னா என்னை சுத்தி இருந்த நண்பர்கள் எல்லாமே வந்து இந்த படம் பண்ணும்போதும் பிஸ்னஸா அதுக்கான விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லும்போது இல்லை இது இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் நான் பண்றேன். ஒரு பர்டிகுலரா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான படமா தான் இருக்கும்னு தெரிஞ்சுதான் பண்ண படம். ஸோ அது பர்டிகுலராகவே பிஸ்னஸாவுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான படமா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த யாருக்காக எடுக்கப்பட்டமோ அந்த ஆடியன்ஸ் கிட்ட அந்த படம் வந்து நல்ல வரவேற்பும் பெற்றுச்சு. ஒரு பெரிய டிஸ்கஷனும் கிரியேட் பண்ணிச்சு அந்த படம். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்தை பத்தி பர்டிகுலரா நீங்க கேட்டது. அது வந்து முழுக்க திரைக்கதையை படிச்சுட்டு ஓகே பண்ண படம் தான். ஏன்னா எனக்கு அதுல இருந்து ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து நான் வந்து சினிமால நம்ம வந்து லவ்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, ரொம்ப ஒரு பொய்டிக்கா ரொம்ப ரொமான்டைசைஸ் பண்ணி ரொம்ப ஃப்ளோட்டிங்கா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாம என் ஃப்ரெண்டோட லைஃப்ல நடந்ததா இருக்கட்டும், என் லைஃப்ல நடந்தது நம்ம டெய்லி ரோட்ல பாக்குறதா இருக்கட்டும், ஸோ அதை சினிமாவா பாக்குறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு ஒரு லவ் பண்ற ஆட்களுக்குள்ள இங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து இதுவா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா உன்னோட நீ எங்க போயிருக்க உன்னோட லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுன்னு கேட்டுட்டு தான் ஒரு பொண்ணை வந்து இங்க வந்து இதுக்குள்ள ப்ரெஷர்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா திரைப்படமா ஆக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்மேட்ல இன்னும் கதை சொல்லப்படல. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ரொம்ப அதை செலிப்ரேட் பண்ற படங்கள். இப்ப நான் வந்து பர்டிகுலரா பேர் சொல்லியே சொல்லலாம், அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்கள் வந்து இங்க வந்து கொண்டாடப்படும் போதும் கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுமே எடுக்கப்படலாம்ல, நம்மளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கலாம்ன்றதுதான் நோக்கமா இருந்துச்சு. அதுக்காக எடுத்த படம் தான் லவ்வர். ஆக்சுவலி தேங்க்யூ. ஆஸ் எ டெபியூட் டேரக்டராக உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஸ்டோரி சொல்லணுமா, இல்லைன்னா அது ஸ்க்ரீன் பிளே கொடுத்தா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த டேரக்டர் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லுவீங்களா, இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லணுமா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட? அது ஒரு டவுட்டாக இருக்குது சார். அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா? ஸோ ஒரு ஸ்டோரியை நம்ம பிச் பண்ணும்போது நம்மளே நரேட்டிவ் பண்ணி சொன்னால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு அந்த இது கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்குது சார்.
இல்லை என்ன விஷயம்னா இங்கே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஃபார்மெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து பேப்பரில் இருந்து படித்தாதான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து திரைக்கதை வடிவமாக அது வந்து பேப்பரில் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன் ஒரு படத்தை. நான் நரேஷன் கேட்டுட்டு படம் ஓகே பண்ணுறதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து பேப்பராக நீங்கள் கொடுக்கணும். பவுண்டாக கொடுத்தீங்கன்னா அந்த பவுண்டில் இருக்க சீன்ஸ் ஒர்க் ஆகுது, கதைகள் ஒர்க் ஆகுது, எனக்கான டிஸ்கஷன் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து புக் படிச்சுட்டு தான் நான் வந்து ஒரு படத்தை நான் ஓகே பண்ணுறதுனால எல்லா கம்பெனி அதை பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சில கம்பெனியில் வந்து நரேஷன் கேட்டு ஓகே பண்ணுவாங்க. ஸோ அதனால பர்டிகுலராக நீங்க வந்து நான் வந்து நரேஷன்ல நான் சொல்றேன் இதுல பண்றேன்றதுலாம் நீங்க நல்ல கதை எழுதினீங்கன்னா போதுன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா நல்ல கதை எழுதினீங்கன்னா சொல்ல முடியும். சொல்லி சில பேருக்கு வந்து படிக்க டைம் இல்லாத ஆட்களா இருக்காங்க, படிக்கிறதுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத ஆட்கள் வந்து கதை கேட்டு ஓகே பண்ற நிறைய பேர் இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் வந்து கதை கேட்டு மட்டும் தான் ஓகே பண்றாங்க. இப்போ எனக்கு நான் படிக்கிறது டைம் இருக்கு, நான் எனக்கு படிக்கிறது பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து படிச்சுட்டு ஓகே சொல்றேன். ஸோ வந்து ஃபார்மெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா நல்ல திரைக்கதை எழுதிட்டீங்கனாலே போதும். ஸோ அதுக்கான விஷயங்கள் தானா அமையும் நான் நம்புறேன். ஸோ நீங்கள் பிச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஓப்பனாக எல்லா கம்பெனிஸோட மெயில் ஐடிஸ் இருக்கு, ஓப்பனாக நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், பிஸ்டேக் அனுப்பலாம். அந்த பிஸ்டேக் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக அவங்க நரேஷன் கூப்பிடலாம். இல்லாட்டி அந்த நரேஷன் முடிச்சுதான் அடுத்து புக் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட் இருக்கு. நீங்கள் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஏன்னா ஐ திங்க் நீங்கள் எடுத்த படங்கள் மூலமாக நிறைய ஹோப் கிடச்சிருக்கு ஃபார் நியூ டைம் டேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் ஐ மீன் நிறைய பேர் ஹோப்பில் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணவங்க டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து தே டிடன்ட் ஆக்ட், இன்னும் தே வேர் நாட் இந்த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். அதான் அவங்களோட இதுவாக இருந்திருக்கு, அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமாக இருந்திருக்கு, வித்தவுட் ஈவன் பீங் அட் ஏடி ஆர் சம்திங். பட் ஆனால் ஃப்ரம் உங்களோட கிட்டேருந்து நான் லைக் என்ன ஆன்சர் எதிர்பார்க்குறேன்னா, வாட் இஸ் த காமன் பேட்டர்ன் தட் யூ ஃபவுண்ட் ஃப்ரம் திஸ் டேரக்டர்ஸ்? ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு இப்போ இன்னும் ஏடியா ஒர்க் பண்ணனாலும் அவங்ககிட்ட ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருந்திருக்கும். அந்த கடின உழைப்புன்றதெல்லாம் தாண்டி லைக் அவங்களுடைய அதுவும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லைக் இவங்க கிட்ட எதனா காமன் பேட்டர்ன் பாக்குறீங்களா? எங்களுக்கு என்ன சஜஷனாக இருக்கும் ஃபார் ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்? நீங்கள் கொடுக்குற ஒரு சஜஷன் பேஸ்ட் ஆன் நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸோட வாட் இஸ் சஜஷன் தட் யூ வில் கிவ் ஃபார் ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்? தட்ஸ் அ கொஸ்டின். இல்லை, நான் தொடர்ந்து எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஆளை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது, ஒரு கேரக்டரை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. திரைக்கதை மட்டும் தான் நான் ஜட்ஜ் பண்ணுறது. நல்ல திரைக்கதை எழுதுனா போதும். நான் வந்து தொடர்ந்து இதை மட்டும் தான் நான் வலியுறுத்திட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு பர்டிகுலராக ஒரு ஆளோட கான்ஃபிடன்ஸ் வச்சு நான் படம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஸ்பேஸுமே கிடையாது. நீங்கள் வந்து நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்க்கு வந்து வேறு பேட்டர்ன் இருக்குது, வேறு கேரக்டர்ஸ் இருக்குது. அது எனக்கு கவலையும் இல்லை. ஸோ அவங்களோட விஷயங்களுக்குள்ள நான் எதுவுமே பர்சனல் விஷயங்களுக்குள்ளேயும் போகிறதில்ல, நான் அவங்களோட கேரக்டர்ஸை வச்சு ஜட்ஜும் பண்ணுறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எழுதின பேப்பரில் இருக்க ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணுறேன். நான் வந்து அதில் வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த கதையை சொல்கிறாங்கன்றதான் விஷயமா இருந்துச்சு. பட் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு 2 மணி நேரம் பண்ணுறதுக்கான திரைக்கதை எழுத முடியுமான்றதான் விஷயமா இருந்துச்சு. இப்போ எனக்கே நான் அந்த படம் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு திரைக்கதையாக அதில் சில விஷயங்கள் ரொம்ப சினிமாட்டிக்னஸோட தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் முன்னாடி லவ்வர் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, குட் நைட் பண்ணும்போது சில எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. இப்போ குட் நைட் பண்ணும்போது வந்து மலையாள சினிமாவில் ஒரு குட்டியான ஐடியா வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளால ஏன் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளால அட்டைன் பண்ண முடியுது, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான சினிமா அப்ரோச் பண்ணணும் தான் லவ்வர் பண்ணோம். ஸோ அதுல இருந்து சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருந்தது. ஓகே, இப்போ வந்து இது இவ்வளவுதான் ஒர்க் ஆகுது, இவ்வளவு ஒர்க் ஆக மாட்டிருக்கு. இப்போ இந்த ரேஞ்சில இருந்து இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக்னஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து சினிமா பண்றது வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே பிசினஸா மாறிடுச்சு. இப்போ ஒரு 50 கோடி ரூபா ஒரு படம் கலெக்ட் பண்ணதுன்னா அது நல்ல படம்ன்றதுக்கான விஷயங்களுக்குள்ள போயிடுச்சு. 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த படம் அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் எப்பயுமே நல்ல படம் பண்ணணுன்றது மட்டும் தான் என்னோட நோக்கமாவே இருந்திருக்கு. இப்போ நான் வந்து அதுல வந்து நம்ம இங்க இயங்கும் போதும் நம்மளுமே அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும் போதும் சில பர்டிகுலராகவே திரைக்கதைக்கு செட் ஆகாத சில விஷயங்களுமே நாங்க பர்டிகுலரா சில விஷயங்கள், இப்ப இந்த ஒரு சில ஜோக் இருந்துச்சுன்னா அந்த ஜோக்கை வந்து புஷ் பண்ணி பண்ண விஷயங்களுமே இருந்தது. இப்போ இந்த திரைக்கதைக்கு வந்து இந்த லெவல்ல ஆர்க் இருக்காது, இவ்வளவு கேரக்டர்ஸ் இவ்வளவு பிஹேவ் பண்ணாதுன்னும் போது அதுக்கான விஷயங்களுமே புஷ் பண்ண விஷயங்களா இருந்துச்சு. இப்ப சினிமா வந்து நான் பர்டிகுலராகவே நான் திரும்பி சொல்றதுதான் வந்து ஒரு கதை சொல்றதுக்கு வந்திருக்கோம், நம்ம அந்த கதையை எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றோன்றது மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து வேற எதுவுமே நான் எடுத்துக்கல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஒரு காமெடி படம் பண்றீங்கன்னா அந்த காமெடி படத்துக்கான லிபர்ட்டின்னு ஒரு லெவல் இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்க என்ன கதை சொல்ல வந்தீங்களோ அது சுவாரஸ்யமா சொல்லலாம். நீங்க வந்து எந்த ஜான்ரானா இருக்கலாம், அந்த ஜான்ருக்கு வந்து நம்ம சுவாரஸ்யமான திரைக்கதை எழுதிட்டா போதும். இன்னைக்கு வந்து நிஜமாவே முன்னாடி வந்து ஒரு படம் பண்றதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து உண்மையாவே ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே ஓரளவுக்கு அவைலபிளா இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு படம் ஆஸ்ட்ரோனட்டா ஒர்க் பண்ணிருக்கணும், இவங்களோட இவ்வளவு நாள் இருந்திருக்கணும், இத்தனை ப்ரொஃபைல் இருக்கணும், இந்த ஏஜ் இருக்கணும்ன்ற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இன்னைக்கு நான் இல்லைன்னு தான் பாக்குறேன்.
குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நிறைய கம்மியாக இருக்குது. நல்ல திரைக்கதை எழுதியிருந்தீங்கன்னாவே போதும், நான் வந்து அது வந்து நான் ஈஸியாக படமாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கம்பெனியில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் அடுத்து பண்ணுறோம். அதில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு புது டேரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது காரணம் என்னன்னா, அந்த கதை தானே, கதை மட்டும்தான் ஒரு காரணமாக இருக்கே தவிர அவங்களோட எந்த பேக்ரவுண்டுமே ஒரு காரணமாக இல்லை. ஸோ நீங்களுமே அடுத்து படம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், நல்ல திரைக்கதை எழுதுங்க. நல்ல இன்னும் எவ்வளோ பெட்டராக நம்மளோட ஸ்கிரிப்டை எவால்வ் பண்ண முடியும். ஸோ அதை எடுக்கும் போதும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து அடுத்த விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். ஸோ லைக் வந்து நீங்க ஒரு ஸ்கிரிப்டா நீங்க ஒரு லெவல் வச்சிருக்கீங்கன்னா அது எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்மே உங்க மைண்ட்ல இருக்கும். நான் எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷார்ட் எழுதணும் போதும் எழுதும்போது எனக்கு தெரியும் இந்த ஷார்ட் என்னவா நமக்குள்ள இருக்கு. இப்போ நான் வந்து அந்த ஷார்ட்டை நான் என்ன லென்ஸ்ல பாக்குறேன், என்ன மாதிரி ஷார்ட்ல பாக்குறேன், என்ன மாதிரி லைட்டிங்ல பாக்குறேன், என்ன மாதிரி லொகேஷன்ல பாக்குறேன்றது எல்லாமே அடுத்த விஷயமா இருக்கு. நான் வந்து அதுக்குள்ளேயே நான் இனிஷியலா போறதே இல்லை. நாங்கள் கதை கேட்கும் போதும் ஒன்லி ஸ்கிரிப்டை பாக்குறோம். அந்த ஸ்கிரிப்டுக்கான விஷயங்கள் மட்டும் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கான விஷயங்கள்ல வந்து நாங்கள் டெக்னீஷியன் சூஸ் பண்ணதா இருக்கட்டும், விஷுவல் விஷயங்களா இருக்கட்டும், ஒரு குட்டியான காஸ்டியூமா இருக்கட்டும், நாங்கள் பர்டிகுலராகவே கம்பெனியில் நாங்கள் எப்படி தொடர்ந்து இயங்குறோம்னா, நாங்கள் ஒரு கதைகள் கேட்ட பிறகு அந்த கதை ஓகே ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ல இருந்து, ஒரு காஸ்டியூம்ல இருந்து, ஆர்ட் ஒர்க்ல இருந்து பர்டிகுலராகவே என்னென்னலாம் வரணுன்றதை ப்ரீ ப்ரொடக்ஷனாவே நாங்கள் செட் பண்ணிடுறோம். ஸோ அதனால எங்களுக்கு எதுவுமே பிரச்சனையா இல்லை. நாங்கள் வேலை பண்ணும்போது ரொம்ப கிளியரா அதுக்கான ப்ராசஸ்ல வேலை பண்ணிடுறோம். ஸோ வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே இப்போ இங்க இருக்க நிறைய பேர்கிட்ட நல்ல கதைகள் இருக்கலாம். யார் வேணா கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். எல்லா ஸ்பேஸுமே இருக்கு. நான் போகும்போது மெயில் ஐடி கொடுத்துட்டு போயிடுறேன். தாராளமா உங்க கதைகள் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து ஓப்பனாக தான் இருக்கு. நல்ல கதைகள் இருந்தா போதும். எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஹோப்ஃபுல்லா நான் படம் பண்ண முடியும்ன்றதான் விஷயம். நீங்க வேற எதுவுமே உங்களோட நான் நல்லா நரேட் பண்ணாதான் படம் பண்ண முடியுமானா கண்டிப்பா அதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நல்ல கதை எழுதினா மட்டும் தான் படம் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயங்களை மட்டும் வளர்த்துக்கலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இங்க வந்து பெரிய ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க இவ்வளவு புக்ஸ் இருக்கு, நிறைய நாலேஜ் ஷேர் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ நம்ம இன்னும் சினிமாவை எவ்வளோ கத்துக்க முடியும், எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும். நிறைய மாற்று மொழி சினிமாக்கள் பார்க்குறோம், அதுக்கான மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இங்க இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களா இருக்கலாம், டிஸ்கஷனா இருக்கலாம். ஸோ அது வந்து தொடர்ந்து இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எவ்வளோ சின்சியரா நம்ம எடுத்துக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணா போதும் தான் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.